வணக்கம். யாழ்ஸ்ரீயின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போகும் அனுரகுமார திசாநாயக்கா. தமிழர் தாயக பகுதியில் நடந்த இராணுவத்தின் கொடூர செயல், மக்கள் எடுக்க போகும் நடவடிக்கை. தொடர்ந்து செயலிழந்ததால் 3 மணி நேரம் காத்திருந்த மக்கள். 8 வயது பிள்ளையின் உயிரிழப்புக்கு தாய் மற்றும் தந்தை விளக்கமறியலில். கால வரையறையற்ற போராட்டத்தில் ஈடுபட போகும் இந்திய மீனவர்கள். 6.1 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம், மக்களின் நிலை என்ன? மீண்டும் கொரோனாவா? சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு பொத்தியங்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் இலங்கை இராணுவத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இராணுவத்தின் செயற்பாடுகளை கண்டித்தும் நீதி கோரியும் எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஹர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் இணைந்து இம்முடிவை எடுத்துள்ளனர். இந்த ஹர்த்தால் அழைப்பு குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர். இதன் மூலம் மக்களின் உணர்வுகளையும் நீதி கோரியும் போராட்டத்தின் தீவிரத்தையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு செல்ல முயல்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் 2 முக்கிய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள உள்ளார். முதலில் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கும், அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வ பயணமாக ஜப்பானுக்கும் செல்ல உள்ளார். ஜனாதிபதி திசாநாயக்கா செப்டம்பர் 23ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு 24ஆம் தேதி ஐநா பொது சபையில் உரையாற்றுவார். அப்போது தனது அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் ஏனைய கொள்கைகள் கோடிட்டு காட்டுவார் என வெளியுறவு அமைச்சர் விஜித கேர தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது அவர் பல உலக தலைவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். நியூயார்க்கிலிருந்து ஜனாதிபதி செப்டம்பர் 27ஆம் தேதி ஜப்பானின் ஒசாகாவிற்கு புறப்படுவார். அங்கு எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் கலந்து கொள்வார். மேலும் இலங்கை தின நிகழ்வில் பங்கேற்று நாட்டின் கலாச்சாரம், சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை வெளிப்படுத்துவார். ஜப்பானின் பிரதமர் சிகேரு இசிபாவின் அழைப்பின் பேரில் செப்டம்பர் 28ஆம் தேதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ பயணம் தொடங்கும். யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையான இரவு நேர அஞ்சல் தொடருந்தின் இயந்திரம் செயலிழந்தமையினால் பெரும்பாலான பயணிகள் நேற்று இரவு சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நேற்றிரவு 8 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்தை அடைந்த பின்னர் கொழும்பு நோக்கி தனது சேவையை அஞ்சல் தொடருந்து ஆரம்பித்திருந்தது. எனினும் பரந்தன் கிளிநொச்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் இயந்திரம் திடீரென செயலிழந்தது. இதன் காரணமாக பயணிகள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்தனர். இதனை அடுத்து அதிகாலை 12:30 மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து வருகை தந்த மற்றொரு இயந்திரம் மூலம் தொடருந்து கொழும்பை நோக்கி புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை தெகிகஸ்தலாவ பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் 8 வயது பிள்ளை தீக்காயங்களால் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாய், தந்தை மற்றும் தாயின் திருமணத்துக்கு அப்பாலான உறவில் இருந்த நபர் ஆகியோர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பலாங்குடை பதில் நீதவான் தேசப்பந்து சூரியப்பட்ட பெந்தி முன் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கவனயீனமாக செயல்பட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் அலட்சியமாக இருந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் தாய் மற்றும் தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தாயின் தகாத உறவில் இருந்த நபர் மீது பல பிடியாணைகள் இருப்பதால் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் இறந்த பிள்ளையின் பிரேத பரிசோதனை பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்டு இறுதி சடங்குகளுக்காக உடல் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து சர்வதேச செய்திகள். தமிழக அரசின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 55 நாட்களில் இடங்கு கடற்படையால் கைது செய்யப்பட்ட 61 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம்
விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 61 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர் கைது நடவடிக்கைகளை நிறுத்த கோரியும் இருநாட்டு அரசுகளும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டமும் நடத்தப்படும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தினசரி 1 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேசரில் நேற்று இரவு 6.1 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 29 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி சிந்திர்கி நகரமாக அமைந்திருந்தது. இது 16 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தானிபுல்லிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிந்திர்கியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப பெண் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லிகயா தெரிவித்துள்ளார். அதே கட்டிடத்திலிருந்து மேலும் 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்து மேலதிக தகவல் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் SFG எனப்படும் உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாறுபாடு முதலில் தென்கிழக்கு ஆசியாவில் ஜனவரி மாதம் கண்டறியப்பட்டது. ஜூன் மாதம் அளவில் இந்த தாக்கம் அமெரிக்காவில் தெரிய வர தொடங்கியுள்ளது. XFG வைரஸ் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புதிய மாறுபாடு குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.